என்னப்பா வசனம் வாசிக்கிறீங்க? சூப்பரான ஒரு வசனம். என் அக்கிரமங்கள் என் தலைக்கு மேலாக பெருகிற்று, அவைகள் பார சுமையை போல் என்னால் தாங்கக்கூடாத பாரமாயிற்று. பாவம் ஒரு சரியான வெயிட் போல நம்ம தலைக்கு மேல வந்து உட்கார்ந்துக்குது. இந்த வசனத்துக்கு ஒரு கதை என்கிட்ட இருக்கு, சொல்றேன் கேக்குறீங்களா? சூப்பர், குட்டி கதையை சொல்லு. வணக்கங்க. 2 நண்பர்கள் பேசி கொண்டிருந்தாங்களாம். ஒருத்தர் சொன்னாரா சர்காஸ்டிக்கா, ரொம்ப திமிரா இந்த வசனத்தை வாசிச்சுட்டு, பாவம் ரொம்ப பாரமா இருக்குமாமே, எனக்கு ஒன்னும் அப்படி ஃபீல் ஆகலையே, நான் எவ்வளவோ பாவம் செய்யறேன், அப்புறம் எனக்கு ஒன்னும் ரொம்ப வெயிட்டாலாம் ஃபீல் ஆகலையே அப்படின்னு சொன்னாரா. அதற்கு அந்த இன்னொரு ஃப்ரெண்டு சொன்னாரா, ஒரு 100 கிலோ வெயிட் தூக்கின்னு போய் கரெக்ட் ஒரு டெட் பாடி மேல வச்சீங்கன்னா ஆமா அதுக்கு தெரியுமா? அது எப்படி தெரியும்? ஒண்ணுமே தெரியாது. ஏன்னா அது செத்து போன பணம். பாவம் நமக்கு நிறைய சந்தோஷங்களை கொடுக்கும். அதே நேரத்துல இந்த வசனத்துல பார்த்த மாதிரி நம்மை பாரமாக்கி விடும், ஒரு ஹெவினஸ் நமக்குள்ள கொடுத்துரும். இந்த பாவ பாரத்தை நமக்குள்ள இருந்து லிஃப்ட் பண்றதுக்காக தான் இயேசு பாரமான சிலுவையை அவர் சுமந்துட்டார். இந்த பாவத்துல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும், இந்த ஹெவினஸ்ல இருந்து உங்களுக்கு விடுதலை வேணும். He is ready to lift you out of the sin. ஒருவேளை நீங்க இந்த பாவத்துல இருந்தும் கூட உங்களால இந்த வெயிட் ஃபீல் பண்ண முடியல அப்படின்னா, ரொம்ப கொடுமையான ஒரு இம்யூன் ஸ்டேட்டஸ்க்குள்ள நம்ம போயிருக்கிறோம்னு அர்த்தம். அதாவது பாவம் செஞ்சோம், அந்த உணர்வு இல்லாம இருக்கிறோம். ஆல்மோஸ்ட் செத்த பிணத்திற்கு சமானமா நம்ம வாழ்க்கை மாறிடுச்சு. உயிரோட இருக்கும் பொழுதே ஏங்க நம்ம செத்தது போல இருக்கணும்? லெட் us get back to life. அந்த லைஃப் ஆண்டவர் கொடுக்க ரெடியா இருக்கிறாரு. அவர் அன்றைக்கு மரிச்சதுனாலதான் இன்றைக்கு நம்ம உயிரோட இருக்கிறோம். Let sin not burden you anymore. Have a nice day. God bless you.